ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா மனம் உடைந்த நிலையில் இருக்கிறாயா? மற்றவர்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் புகுந்து விளையாடுகிறார்கள். எதையும் வாய் திறந்து கூட சொல்ல முடியவில்லை. கணவனுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் உன்னை எப்பொழுது வீட்டிலிருந்து அனுப்பலாம், எப்பொழுது உன்னுடைய குடும்பத்தை பிரிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். சரிதானே? அதுவும் உன்னுடைய கணவன் கூட பிறந்தவர்கள் உனக்கு சரியே இல்லை. எப்பொழுதோ உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ மாட்டாய் என்று நினைத்தார்கள். உன்னுடைய துணையுடைய பணம் எல்லாம் அவர்களுக்கு வரும் என்று நினைத்தார்கள். உன்னை வாழவே வைக்கக்கூடாது என்று நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுது உன்னுடைய துணை உன்னிடம் எல்லாம் தருவதை பார்த்து என்னை இப்படி மாறிவிட்டார் என்று நினைத்து இப்பொழுது வேறேறு திட்டங்களை, சில விஷயங்கள் தெரிந்தும் சில விஷயங்கள் தெரியாமலும் திட்டம் போடுகிறார்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா தங்கமே? இது பற்றிய காரணம், வாழ்க்கையில் யாருமே வாழக்கூடாது, அவரவர்கள் மட்டுமே தான் வாழ வேண்டும், எல்லா விஷயமும் அவர்களுக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதால் மட்டுமே தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் போகிறது. ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுத்த பிறகு யாரும் அவனுடைய வாழ்க்கையில் போய் தலையிடக்கூடாது. அப்படி தலையிடும் பொழுது இருவருக்கும் நடுவே இருக்கும் மூன்றாவது ஆளாக வருபவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கும் கொஞ்ச நெஞ்ச பாசத்தை கூட முறித்து வைத்துவிட்டு போய்விடுவார்கள். ஒவ்வொரு நிலையிலும் அழுது அழுது வாழும் நிலைமைக்கு தள்ளிவிடுவார்கள். இப்பொழுதே உன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்காக சரி செய். ஒரு சண்டை வரும் பொழுது உன்னுடைய குடும்பத்தை கூப்பிடுவது, உன்னுடைய துணையுடைய குடும்பத்தை கூப்பிடுவது இது வேண்டாம். எப்பொழுது குடும்பம் பிரிந்து நடுரோட்டுக்கு வருவாய் என்று காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நீங்களே வழிவகுத்து விடாதீர்கள். எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், உங்கள் இருவருக்குள்ளேயே பேசி முடிக்கும் வழியை பாருங்கள். 1000 பேர் 1000 விதமாக பேசலாம், சரியா? 1000 பேர் 1000 விதமாக உன்னுடைய குடும்பத்தை கலைப்பதற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லலாம். ஆனால் யார் பேசுவதையும் காதில் வாங்கக்கூடாது. முக்கியமாக உன்னை பற்றி உன் துணையிடம் சொன்னால் உன் துணை காதில் வாங்கக்கூடாது. உன்னுடைய துணையை பற்றி உன்னிடம் சொன்னால் நீ காதில் வாங்கக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு குடும்பமும் இங்கு பிரிவதற்கு காரணமே மற்றவர்கள் பேச்சை கேட்பது. உன்னுடைய துணையுடைய மனதை மாற்றுகிறேன். யார் பேச்சையும் கேட்க விடாமல் எப்பொழுதும் உன்னை நினைத்து கொண்டு, குடும்பத்தை நினைத்து கொண்டு ஒற்றுமையாக வாழ நான் வைக்கிறேன். எத்தனை விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்றி இருக்கிறேன். நான் இப்பொழுது சொல்லும் விஷயத்தை மாற்ற மாட்டேனா என்ன? இதெல்லாம் சாதாரண விஷயம். முதலில் காசு பணத்தை எல்லாம் விடுங்கள். முதலில் குடும்பத்தையுடைய ஒற்றுமைக்கு வாருங்கள். காசு பணத்தில் இருக்கும் ஆர்வம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் உன்னுடைய துணைக்கு உன் மீதும் உன் பிள்ளைகள் மீதும் அந்த அளவுக்கு அன்பு இல்லைதான். எல்லாவற்றுக்கும் காரணம் அவர்கள் கூட பிறந்தவர்கள் மட்டுமே. அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு வழி பண்ணால் எல்லாம் மாறிவிடும். தங்கமான பிள்ளைக்கு தங்கமான வாழ்க்கையை கொடுப்பேன். எல்லா விஷயத்திலேயும் மிகப்பெரிய ஒரு விடிவு காலத்தை கொடுப்பேன். துரோகிகள் கூட இருந்து கொண்டே வாழ்க்கையை பிரிக்க வேண்டும், சின்ன பின்னமாக ஆக்க வேண்டும் என்று ஒரு பிள்ளையுடைய மனதை கலைக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்தாலோ கலைத்தாலோ மனமானது எந்த அளவு வலிக்குமோ அதை முதலில் நினைத்து பார்க்க வேண்டும். அதையெல்லாம் நினைத்து பார்க்காத சிலர் மற்றவருடைய வாழ்க்கையை பிரிப்பதற்கு மும்மரமாக அலைகிறார்கள். இனிமேல் பார், உன் இதுவரைக்கும் விடு. இதற்கு மேல் உன் கணவன் குடும்பத்தில் இருப்பவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், குடும்பத்தை கலைப்பதற்காக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்து ஏதாவது உன்னுடைய வாழ்க்கையில் தவறு நடக்கட்டும். அதற்கு பிறகு யார் சொல்லி கொடுத்து உன்னுடைய துணை எப்படியெல்லாம் பேசுகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக ஆக்கிவிடுகிறேன். இந்த சாயை பற்றி யாருக்குமே ஒழுங்காக தெரியவில்லை. கோபம் வந்தால் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். எனக்கு கோபம் வராது என்று பலரோ நினைக்கிறார்கள். தவறு செய்தால் கோபம் வரும், தண்டிப்பேன்.
ஆனால் சிலர் நினைப்பது சாய் எப்பொழுதும் சாந்தமானவர் என்று. ஆம், சாந்தம்தான். கோபம் தவறு நடந்தால் கோபம் வரும். அங்கு கொதித்து நான் எழுந்து தவறு செய்பவர்களை மட்டுமே தண்டிப்பேன். தவறு செய்பவர்களை தண்டிக்கவும், தவறு செய்பவர்களை வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் மாற்றவும் தான் தெய்வங்களாகிய நாங்கள் இருக்கிறோம். எல்லோரும் தவறு செய்யுங்கள் என்று இருப்பது தெய்வம் அல்ல. புரிகிறதா? நான் கோபமானவன், சாந்தமானவன், இரண்டுமே எனக்கு இருக்க தெரியும். சாய் ஆகிய நான் பலவிதமான நன்மைகளை செய்வேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யவே மாட்டேன். நான் ஒரு விஷயத்தை காலடி எடுத்து வைத்தேன், ஆனால் ஒரு விஷயம் செய்தால் அது 2 நல்ல விஷயமாக மாறும். ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் நடக்கும்படி செய்கிறேன். முதலில் உன்னுடைய துணை அவர்கள் வீட்டு பக்கம் எந்த ஒரு பேச்சையும் கேட்காமல் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கும் எந்த ஒரு பேச்சையும் கேட்காமல் நான் பார்த்து கொள்கிறேன். எதிர்பார்த்த விஷயங்களை படிப்படியாக நடத்தி உன்னை வாழ வைப்பது என்னுடைய முதல் லட்சியம். உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி உனக்கு பல லட்சியங்கள் இருக்கிறதோ சரியா, அதே போலவே எனக்கும் உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி உன்னுடைய வாழ்க்கையை நீயே திரும்பி பார்க்கும் பொழுது இது நம் வாழ்ந்த வாழ்க்கையா, இப்பொழுது இருக்கும் வாழ்க்கைக்கும் அப்பொழுது நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கும் ஏகப்பட்ட வேறுபாடாக இருக்கிறது. என்ன இது என்று நீயே பார்த்து திகைக்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மாற்றமாக இருக்கும். இதற்கு மேல் துரோகங்களுக்கு இடமும் கிடையாது. இதற்கு மேல் அழுகைக்கு இடமும் கிடையாது. கெட்ட நபர்களுக்கு வேலையும் கிடையாது. கெட்ட நபர்கள் எல்லாம் வந்தால் போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான், அடியை வாங்கி கொண்டு. அந்த அளவுக்கு நான் தண்டனையை கொடுத்து விடுவேன். நான் சொன்ன அனைத்து விஷயமும் உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு மேல் கவலை என்ற ஒரு விஷயம், ஒரு சின்ன அடையாளம் கூட இருக்கக்கூடாது. இனிமேல் உன்னுடைய வீட்டில் சிரிப்பு சத்தமும் இன்பமும் கொண்டாட்டங்களும் மட்டுமே தான் இருக்க வேண்டுமே தவிர அழுகைக்கோ கண்ணீருக்கோ இனிமேல் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் வேலையே அல்ல. புரிகிறதா அம்மா? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு புரிகிறதா? புரிந்தால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வெல்வாய். புரியவில்லை என்றால் நான் எதுவுமே செய்ய முடியாது. வாழ்க்கை முழுவதும் அழுது கொண்டே இருக்க வேண்டியதுதான். நான் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வந்தவன். ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையை நான் சரி செய்ய வந்தவன். சரி செய்ய வந்த எனக்கு ஒரு கொஞ்சம் நேரமாவது நீ கொடுக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு என்னையே இன்னும் காப்பாற்றவில்லை, என்னையே நீங்கள் இன்னும் காப்பாற்றவில்லை என்று ஒரு பொழுதும் ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது. கவலை இல்லாமல் காலம் முழுவதும் சிரித்து கொண்டும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் தயாராகி விடுங்கள். நிறைய நாள் வாழ வேண்டிய வயதில் நீங்கள் கவலைப்பட்டு உடம்பை கெடுத்து கொண்டால் என்ன ஆவது? சொல் பார்க்கலாம், என்ன ஆவது? நீ நிம்மதியாக வாழ்ந்தால்தானே தங்கமே இந்த சாய் நிம்மதியாக இருப்பேன். நீ நிம்மதியாக இல்லை என்றால் இந்த சாய் எப்படி நிம்மதியாக இருப்பேன்? உனக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான். நீ நிம்மதியாக இருந்தால்தான் இந்த சாய்க்கு உணவு சாப்பிடவே தோன்றும். நீ மனதில் கவலையோடு எனக்கு உணவு வைக்கும் பொழுது அதை சாப்பிடுவதற்கு எப்படி மனம் வரும்? நீயே சொல் பார்க்கலாம். எனக்கு மனம் வருமா? எனக்கு மனமே வராது. ஏனென்றால் பிள்ளை அழுகிறார். அப்பா எப்படி நிம்மதியாக இருப்பான்? இந்த அப்பாவாகிய நான் உனக்கு ஒவ்வொரு நாளும் இன்பத்தை சூட்ட தயாராக இருக்கிறேன். ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியத்தை கொடுக்க ஆவலோடு காத்திருக்கிறேன். எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயமும் நடந்தால் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும், அதுபோல குடும்பத்தை பிரிப்பவர்கள் வாழ்க்கையை விட்டு போனால் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது.
குடும்பத்தை கலைத்து கொண்டு அதில் நல்லா குளிர் காய்ந்த அனைவருமே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்திலேயும் குளிர்காய விடவே மாட்டேன். அற்புதம், அதிசயம், அழகான ஒரு எதிர்காலம் என்று நல்ல கணவன் எல்லாவற்றையும் கொடுத்து குழந்தைகள் அனைவரையும் நீண்ட ஆயுளுடனும் சிக்குப்பிணி இல்லாத வாழ்க்கையுடனும் வாழ வைத்து உன்னை ஒவ்வொரு நாளும் இன்பத்தையே சேர்ப்பேன். சந்தோஷமாக இரு. ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் உருவாக்கியது. வாழப்பாரு, நல்லதே நடக்கும் எப்பொழுதும். இந்த வாக்கினை நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நடக்கப் போவதுதான். 4 பேருக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையோ கெட்டு போக வேண்டும் என்று திட்டம் போட்டு உன்னுடைய குடும்பத்தை சின்ன பின்னமாக ஆக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு மத்தியில் நீயும் ஒரு தலை சிறந்த ஒரு வாழ்க்கையில் ஜெயித்து தலை சிறந்த ஒரு பெண்ணாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய சாதனைகளை செய்யவும் நிச்சயமாக நடக்கும். நீ நிச்சயமாக நிறைய நல்ல விஷயங்களை செய்வாய். பொறுத்திருந்துதான் எல்லாவற்றையும் ஆள முடியும். எடுத்த உடனேயே பிறந்த பிள்ளை நடக்க வேண்டும் என்று நினைத்தால் அது எப்படி சொல் பார்க்கலாம்? எடுத்த உடனேயே நடந்தால் அது எப்படி நடக்கும்? கீழே தானே விழும். அதே போலத்தான் நான் இருக்கிறேன் உன்னை தாங்கி பிடிப்பதற்கு. ஒவ்வொரு நேரத்திலேயும் உனக்கு அழகான விஷயத்தை செய்ய நான் இருக்கும் பொழுது கவலை வேண்டாம், சந்தோஷமாக இருமா. எவ்வளவு உன்னால் எல்லா கவலைகளையும் மறந்துவிட்டு சந்தோஷமாக இருக்க முடியுமோ சந்தோஷமாக இரு. நானே உனக்கு துணை, பாதுகாப்பு, எல்லாம் நானே. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.